பாதாளத்துக்கும் கீழே ஒரு உலகம் இருக்குது. கனிஷ்ட பாதாள உலகம். கனிஷ்ட பாதாள உலகம். பாதாளத்துக்கும் கீழே இருக்குதான். அது இருக்குது. பாதாளத்துல இருக்குது. பாதாளத்துல இருக்குது. நான் போய் பாக்க நீ போய் அது பாதாளத்துல இருக்குது. கனிஷ்ட பாதாளத்துல என்ன தெரியுமா? எல்லாம் கை கிடைக்கும். அது மட்டும் தான் போகுது. வாய் இருந்தா சிரிக்கணுமா? கழுதையை பார்த்துக்கிறாங்க. அப்படியா? ரெண்டு பேர் தெரியுமா? பேர் சொல்லுங்க போடான்னு சொல்லிட்டு ஒரு 30 ரூபாய் தான் அக்கௌண்ட்ல. அப்படியா? அது முன்ன கையில கொடுப்பாங்க துட்டு எடுத்தாந்து மொத்த ஜீப்ல போயிடுது. 2 பேர் சொல்லு போடாடுங்க. 2 பேர் சொல்லிட்டேன். சரி அவங்க கதை வேணாப்பா. அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரசனை. எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் மேடையில் பண்றாங்க. அவங்களுக்கு தான் ரொம்ப பேர் விரும்புறாங்க. அவங்க தான் 50,000 60,000 கொடுக்குறாங்க. நமக்கு 32 கட்டு போட்டுக்கின்னு இது மொத்த சாமான் 35 கிலோ வாரி கட்டிக்கின்னு வந்தா 30 ரூபாய் கொடுக்கட்டுமா? 25 ரூபாய்க்கு ஆடுறீங்களா? சரி, அதுவும் நல்லதுதான். நல்லதையும் பார்க்கணும், அதையும் பார்க்கட்டும், இதையும் பார்க்கட்டும். அழியாத கலை தெருக்கூத்து கலை. புரியுதா? நகைச்சுவை என்பது மறந்து போடும். கருத்து கதை சிந்திக்கக்கூடிய குணம் இந்த தெருக்கூத்துக்கு மட்டும்தான் உண்டு. புரியுதா? மகிமை வாழ்ந்தது தெருக்கூத்து. அண்ணன் வந்திருக்கிறார். தெருக்கூத்து.com. சுரா சுரேஷ். இன்னைக்கு மக்கள் டிவியில கட்டை கூத்து போகுது, தெருக்கூத்து போகுது. அண்ணா அண்ணன் தான் காரணம். எல்லாரையும் இல்ல உண்மை சொன்னா கை தட்டுறாங்க. தொலைக்காட்சியில மக்கள் டிவியில பாக்குறாங்க பாரு. அது மொத்தம் அண்ணன் தான் வீடியோ எடுத்து அதை ஒளிபரப்பு செஞ்சவர். அண்ணன் சுரா சுரேஷ் அவர்கள் உறுதுணை, குமாரண்ணன் அவர்கள் உறுதுணை, 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு தெருக்கூத்து காட்டின புண்ணியம் தான். புரியுதா? ஆமா. இந்த ஊர்ல இந்த நடிகர் இருக்கிறாரு, இந்த பேர் வாய்ந்த நடிகர் இந்த ஊர்ல இருக்கிறாரு. ஆமா, சிறப்பு வாய்ந்த இந்த டிவி மூலமா ஆமா எல்லாருக்குமே அறிமுகப்படுத்தினார். அப்படிப்பட்ட அன்பர்கள் வந்திருக்கிறார். இந்த கலை அழிவே அழியாது. எங்க வாத்தியார் தான் சொல்லுவார், கலைஞர்கள் சாகலாம், கலை சாகாது. யார் சொல்லுவாரு? எங்க வாத்தியார் இருமூர் ராமலிங்க வாத்தியார் சொல்லுவார். அவர் போயிட்டாரு. எல்லாம் ஒரு நாளைக்கு போறவங்க தான். அவர் முன்ன போனா நம்ம பின்னாடி போக வேண்டியது. அவர் வழிகாட்டி அந்த வழியில் நம்மளும் ஒரு நாளைக்கு போய் தான் தெரியும். நீ சாவாதமுன்னு ஆனா நாங்க சாவ போறது கிடையாது. இப்படியா தான் ஒருத்தன் கேட்டுக்கிட்டே இருந்தான், எப்ப சாவ போறன்னு. பகசமுத்திரம் சுரேஷ் அவன் போய் சேர்ந்தான் புண்ணியம். அது மாதிரி நீ போயிட்டுன்னு வச்சுக்கா. ஆனா போறதுக்கு முன்ன அந்த ஒரு 2 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு போயிடுறா ராஜா. ஆட்டக்காரர்கள் குத்த பணம் திரும்பி திருநாடுக்கு போன பணம் திரும்பி வருமா? வராது. அதே மாதிரி தான் ஆட்டக்காரங்களை கொடுத்த பணம் திரும்பி வராது நினைச்சுக்கோ. திருப்பி உள்ள போன அது எப்படி உதாரணம் சொல்லுவாங்களா? என்ன பாச்சு? காண மயிலாடை கடன் வந்து என் மேலாடை, கடன் வந்து உன் மேலாட, வாங்கினவன் கொண்டாட கொடுத்தவன திண்டாடணும். உங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்க திண்டாடி தாங்க. ஒரு நாளைக்கு வரைக்கும் 3 நாளைக்கு முக்காடு போட்டுறீங்க. அப்படி கனிஷ்ட பாதாள உலகம், கனிஷ்ட பாதாள உலகத்தை ஆளக்கூடிய என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? தேசங்கள் தோறும் பாஷைகள் வேறு. தேசங்கள் தோறும் பாஷைகள் வேறு. அவங்களுக்கு ஒரு பாவனை. அந்த பக்கம் விழுப்புரம் பக்கம் ஆளுங்கெல்லாம் அந்த சொன்னாங்க பாரு, அந்த அம்மா கோயில் மசூரு அதை கட்டிக்கின்னு ஆடுவாங்க. இது காஞ்சிபுரம் பக்கம் பாவனை, இது கிரீடம் கட்டின்னு தான் ஆடுவாங்க. கோயில் மசூர் கட்டுறாங்கன்னா இவ்வளவு விலை கொடுத்தவங்களால வாங்க முடியாது.
அதனால அதை கட்டி ஆனா இந்த பொருள் சாக்கு 3 வருஷம் ஆகும் இப்ப ஆர்டர் கொடுத்தேன் அதனால இதெல்லாம் முடியாதுன்னா அந்த லெவலுக்கு திரும்பிட்டேன் எல்லாமே எல்லா இடத்துலயும் பலிக்காது அது அதுக்கு ஒரு இடங்குது இந்த இடத்துல இதுதான் இப்ப நம்ம இன்னைக்கா வந்து ஆடுறோங்க எத்தனை வருஷமா ஆடிங்கிறோம் ஒரு 3-4 வருஷமா ஆடிங்கிறோம் இங்க இந்த அம்மா இன்னைக்கு தான் கோயில் மசூர் காட்டுது வரும்போது அந்த வாட்டி ஒரு கத்தை வாரிங்க வந்து என்னத்துக்கு ஒன்னும் போய் அதான் அப்படியே திருத்தாசூரன் திருட்டு மகாராஜா என்ன சூரன் சொன்னா செவது முண்டா திருத்ராசுரன் ஏமா கம்மி இருக்க மாட்டீங்க புடவை கட்டா நச்சு கதையை கேளுங்கம்மா படம் கட்டமா சூரராஜா படுங்க புடவை நான் சொல்லுது நான் என்ன பண்றேன் போய் புடவை வந்துட்டா கட்டு வந்து போய் அதாவது தமிழ்நாட்டு பெண்கள் சேலை ஒரு மாதிரியா கட்டுவாங்க ஆமா ஒடிசாவில் இருக்கிறவங்க சேலை ஒரு மாதிரியா கட்டுவாங்க மகாராஷ்டிரா இருக்கிறவங்களும் சேலை ஒரு மாதிரியா கட்டுவாங்க தமிழ்நாட்டிலே எடுத்துக்கியா ஆனா கேரளாவில் ஒரு மாதிரியா கட்டுறாங்க ஆனா தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோ நம்ம மாதிரி தொகுது பார் வாய் கொஞ்சம் கம்மியாகுது அந்த அம்மாவுக்கு ஆமா அந்த மாதிரி அம்மா இது மாதிரி கட்டுது ஐரோட் அம்மா எப்படி கட்டுது அது ஒரு மாதிரியா கட்டுறாங்க வினாடி கொசுல வச்சு ஆமா இந்த பக்கம் போற முந்தானே இந்த பக்கம் போடுவாங்க அது அவங்க பாவனை மகாராஜா கத்தல பாக்க போறதுக்கும் பழக்கம் என்ன பீடி பீடி அங்க பழக்கம் போட்டு முன்னகர 2 பல்லே காண்டா பாய் அதுக்கு மகாராஜா இப்படித்தான் என்ன பண்ண ஆற்காட்டுல ரோஸ் பீடி அந்த பொண்ணு விக்குது அது பேரே ரோஸ் ஆட்டுக்குது ரோஸ் ஒண்ணு கூட ரோஸ் ஒண்ணு கூட அது உள்ள பார்த்தா அது குத்துது பாரு ஒண்ணு கூட நோனே குத்துச்சு எதுக்கு வம்பு டேய் ரோஸ் பீடி ஒண்ணு குடுக்காங்க இல்ல குலமோ நான்கு விருதரகுலம் நிசாசரகுலம் சரிகிற குளமா கம்யூனிட்டி பேர் சரிகிறதுக்கு கூட குளம் வெட்டி வச்சிருப்பான் ஒரு ஊரு இருந்தா ஒண்ணு இருந்தா குளம் ஒண்ணு இருக்கும் குளம் ஒன்று இருந்தால் 4 பக்கம் படிக்கட்டு ஒரு பக்கம் துணியை துவைப்பாங்க ஒரு பக்கம் துணி துவைப்பாங்க ஒரு பக்கம் மாட்டை குளப்பாடுவாங்க ஒரு பக்கம் மாட்டை ஆட்ட குளப்பாட்டுவாங்க ஒரு பக்கம் சரிப்பாங்க உட்காந்து சரிப்பாங்க அதுக்கு பேரு சரிகிற குளம் அந்த குளமாடா நான் சொல்லி ஒரு பக்கம் தாலி அறுப்பாங்க அது அறவாங்க நீ சொல்வது குளம் நான் சொல்வது குளம் குளம் 2 லா இருக்குது எல்லா மொழியிலும் ஒரு பதம் தான் தமிழ் மொழிக்கே உண்டான ஜாலம் மொழிகளிலே சிறந்த மொழி தமிழ் மொழி புரியுதா ஒரு சொல்லுக்கு 4 பதம் 4 அர்த்தம் இருக்குது இந்த மொழி தவிர மற்ற மொழியில கிடையாது புரியுதா நான் சொல்வது குலம் அரக்கர் குலத்திலே பிறந்து இரக்கமற்ற செயலை செய்கிறேன் அப்படி இருந்தால் என் சாமர்த்தியம் தெரியுமா தெரியுமா சொன்னார் போலே